உலகக்கோப்பை வாங்கின தாழ்த்தப்பட்ட பெண் சாந்தி. உங்களுக்கு தெரியும், ஏசியன் போட்டியில வெள்ளி பதக்கம் வாங்கினவங்க. விஸ்வநாதானந்த் உலகக்கோப்பை ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் 2 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இளவரசி உலகக்கோப்பை ஜெயிச்சப்போ அவங்களுக்கு ஒன்னும் 10 லட்சம் கூட கொடுக்கல. சாந்தி வெள்ளி பதக்கம் இந்தியா இப்ப ஒலிம்பிக்ல ஒண்ணுமே பதக்கம் வாங்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் நம்ம சாந்தியை வீட்டுல வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு பெண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. இதை பத்தி நாங்க பேசிட்டே இருப்போம். எங்க பாப்பா ஒரு நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். நிறைய பிரச்சனை விளையாட்டு வீரர்களுக்கு காரணம் பாத்தீங்கன்னா விளையாடுறவங்க நம்ம பிள்ளைங்க. அதிகாரத்துல எஸ்சிங்க யாருமே கிடையாது. விளையாடுறவங்க எல்லாருமே நம்ம பிள்ளைங்க, 90% பிள்ளைகள். ஆனா அதனுடைய தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாரும் கிடையாது. பேட்மிண்டன் விளையாடுறவங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா பேட்மிண்டன் சங்க தலைவர் ஒரு அன்புமணி. ஆனா பிள்ளைகளோட பிரச்சனைகளை போக இதை பத்தி நாங்க பேசிட்டே இருக்கும்போது இவர் ஒண்ணு சொன்னாரு, நெருப்புடா. உண்மையாவே எங்க பாப்பா ஒரு வார்த்தை கேட்டுச்சு, அப்பா அந்த படத்துல பாருங்க மகிழ்ச்சின்ற வார்த்தை வரும். நீங்க 20 வருஷமா பேசிட்டு இருக்கிறது, அந்த படத்தை பார்த்த பிறகு நீங்க ஏன்பா அமைதியா இருக்கிறீங்க? இந்த பிள்ளைகளுக்கு எதனா ஒண்ணு பண்ணணும்னு பேசுறப்போ அவர் எழுதுன, நாங்க முன்னேறினா பிடிக்காதுங்கன்னா சாவுங்கடான்னு சொன்னார் பாருங்க. இதை நாங்க எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அனுப்பணும், எதனா ஒண்ணு தொடங்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு தமிழ்நாடு பட்டியல் வகுப்பினர் பழங்குடியினர் விளையாட்டு சங்கம் ஒண்ணு இன்னைக்கு நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டல்ல தொடங்குச்சு. அந்த பதிவுல நான் பண்ண ஒரே விஷயம், எவ்வளவு நாளுக்கு தானே சேர்ல உட்காராம இருக்கிறது? விளையாடுறது என் பொண்ணு, என் இளவரசி, என்னுடைய சாந்தி. ஆனா அதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்கறதும் பரிசு வாங்கி கொடுக்கறதும் யாரு? அந்த பொண்ணு. அப்போ நான் தலைவர் பதவிக்கு வேணும், செயலாளர் பதவிக்கு வேணும். அந்த பதவி எனக்கு கொடுக்கலையா நானே ஒரு சங்கத்தை உருவாக்குவேன். இன்னைக்கு அப்படிதான் உருவாகி இருக்குது, விளையாட்டு சங்கம் உருவாச்சு. நீங்க அதை நாங்க நேத்து அவர்கிட்ட அதை பத்தி பேசினேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு சங்கம் ஆரம்பிக்குதுங்கன்னு. இன்னைக்கு நாங்க தொடங்கிட்டுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, சாந்தி வந்திருந்தாங்க, இளவரசி இளவழகி வந்திருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றி. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வெற்றியாளர் விளையாட்டு வீரர்களும் நாங்க ஒன்னா சேர்த்துட்டோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒலிம்பிக்ல அனுப்பாம யார் யார அனுப்பிச்சிட்டு எங்கிருந்து ஒலிம்பிக்ல இந்தியா ஜெயிக்கிறது? யாருடைய கபாலி யாருடைய முகம்? தினமணியில இவரை போட்டு கிழிகிழின்னு ரஜினியோட பால வெட்டிடும் எழுதினான் தினமணியில. அதே தினமணியில கபாலி யாருடைய முகம் நான் தான் ஒரு கட்டுரை எழுதினேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கபாலி யாருடைய முகம், ரஞ்சித் நேரா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கட்டுரை. எதுக்கு? தமிழன் ஏன் சொல்ற? தாழ்த்தப்பட்டவனே சொல்லு. ஏன் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எடுக்கூடாதா? எம்ஜிஆர் நடிகல ஹீரோவா, தாழ்த்தப்பட்டவன் நடிச்சிருக்கிறாரா அவரு அப்படின்ற கேள்வியோட அந்த கட்டுரை நான் எழுதியிருப்பேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். உங்களால நீங்க கிரியேட் பண்ணது அப்புறமா இருக்கட்டும், உங்களால நீங்க அது கிரியேஷன் ஆச்சு. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆல் இந்தியா எஸ்சி எஸ்டி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் உருவாகுது அங்க டெல்லியில அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, நீங்க அதாவது என்னன்னா, நீங்க ஆண்ட பரம்பரைடா, நான் ஆள பிறந்த பரம்பரைன்னு சொன்னீங்கல்ல, நாம எப்போ முதலமைச்சர் ஆவோம்? அதுக்கான தீர்வு என்ன?